ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரீசெண்டா பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு வந்துட்டு பேப்பர் 1, பேப்பர் 2க்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்றதா பார்க்க போறோம். உங்ககிட்ட மொபைல் ஃபோன் இருந்துச்சுன்னா அது மூலமா கூட நீங்க பண்ணலாம். மொபைல்ல பண்ணும்போது டெஸ்க்டாப் மோட்ல போட்டு பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இதுல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்கறாங்க, எப்படி நம்ம அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு A to Z தெளிவா இந்த வீடியோல பார்ப்போம். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா மறக்காம சேவா 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் தாங்க. இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். போயிட்டு செக் பண்ணி பாருங்க. இதுல வந்துட்டு நோட்டிபிகேஷன் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை ஆன்லைன் இருக்கும். இதை வந்துட்டு செலக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் 1 கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோல வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேப்பர் 1 வந்துட்டு எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்ப்போம். அதுக்கடுத்து வந்துட்டு பேப்பர் 2 எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேப்பர் 1க்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்ப்போம். இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தோன்னா பேசிக்கா நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு பண்ணணும். இதுல வந்துட்டு உங்களோட இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் வந்துட்டு கொடுங்க. நீங்க வந்துட்டு கரண்ட்ல ஆக்டிவா வச்சிருக்கக்கூடிய இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் வந்துட்டு இதுல என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணி வெரிஃபை பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்க இமெயில் ஐடி வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட இமெயில் ஐடி நீங்க என்டர் பண்ண உடனே பாத்தீங்கன்னா பக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபை இமெயில் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். இதை நீங்க வந்துட்டு கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி பாப்அப் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்துட்டு ரீகன்ஃபார்ம் பண்ணுவாங்க உங்களோட இமெயில் ஐடியை. கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா எஸ் சென்ட் ஓடிபி கொடுங்க. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வந்து சென்ட் ஆயிருக்கும். அதை வந்துட்டு என்டர் பண்ணுங்க. இந்த இமெயில் ஓடிபி பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைமரியில தான் பாத்தீங்கன்னா இமெயில் காமனா வரும். அதுல வந்திருக்கான்னு பாருங்க. அப்படி பிரைமரியில வரல அப்படின்னா அப்டேட்ஸ்ல போயிட்டு பாருங்க. அப்டேட்ஸ்லயும் வரல அப்படின்னா நீங்க வந்துட்டு ஸ்பேம் அப்படின்னு சொல்லி கீழே பாத்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஸ்பேம் இருக்கும். அதுல போயிட்டு செக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஓடிபி வந்திருக்கும். உங்களோட ஓடிபி என்டர் பண்ணிட்டு வெரிஃபை கொடுங்க. இமெயில் வந்துட்டு வெரிஃபைன்னு சொல்லிட்டு ஒரு பாப்அப் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இது வந்துட்டு ஓகே பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு வெரிஃபை மொபைல் கொடுங்க. இந்த மாதிரி ஒரு பாப்அப் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கரெக்டா இருக்கான்னு சொல்லி பாத்துக்கோங்க. கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா எஸ் சென்ட் ஓடிபி கொடுங்க. உங்களுடைய மொபைலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஓடிபி சென்ட் ஆயிருக்கும். அதை வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஓடிபி என்டர் பண்ணிட்டு கீழே வந்துட்டு வெரிஃபை கொடுங்க. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் வெரிஃபைன்னு சொல்லிட்டு ஒரு டிக் மார்க் வரும். ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு கீழே வந்துட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுடைய பேப்பர் 1, அதாவது நம்ம வந்துட்டு இப்போ பேப்பர் 1க்கு தான் அப்ளை பண்றோம். பேப்பர் 1க்கான யூசர் ஐடி பாஸ்வேர்ட் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரெஜிஸ்டர் இப்போ இமெயில் கொடுத்தோம் பாத்தீங்களா, அதுக்கும் உங்களுடைய மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணோம்ல, அது ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா இப்போ சென்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை நீங்க கரெக்டா எழுதி வச்சுக்கோங்க. இதை வச்சுதான் வந்துட்டு நெக்ஸ்ட் ரொம்ப ஃபர்தரா எல்லாமே வந்துட்டு லாகின் பண்ணி நம்மளோட எல்லா அப்டேட்டும் பண்ண போறோம். இதை வந்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கோங்க. நீங்க சப்மிட் கொடுத்தோடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டேஷ்போர்ட் வந்துட்டு ஓப்பன் ஆகும். இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை நோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்ட் இருக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த அப்ளை பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா உங்களுக்கு போஸ்ட் டீடைல்ஸ் சொல்லிட்டு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. நோட்டிபிகேஷன் எப்போ வந்துச்சு, அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் என்னைக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இப்போ ரிட்டன் எக்ஸாமினேஷன் டேட் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆனா இன்னும் இங்க வந்துட்டு அப்டேட் பண்ணல. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க போயிட்டு இதில் செக் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் அப்ளை ஃபார்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆப்ஷனல் லாங்குவேஜ் கொடுத்துருப்பாங்க. இதுல போயிட்டு தமிழை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்துட்டு எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு கன்வீன்ஸா இருக்கோ அதை நீங்க எதில் அப்ளை பண்ண போறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு தமிழை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். இதை வந்து நீங்க டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தா அப்படின்னா உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் வந்துட்டு இதுல என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு யார் வந்துட்டு அப்ளை பண்றாங்களோ அவங்களுடைய ஃபுல் நேம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு அவங்களுடைய இனிஷியல் வந்துட்டு நீங்க வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. இதுல வந்துட்டு உங்களுடைய நேம் வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஜெண்டர் கேட்டிருப்பாங்க, அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வேலிட் போட்டோ ஐடி கார்டு கேட்டிருப்பாங்க. இதுல நீங்க எதை செலக்ட் பண்ணீங்களோ இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு நீங்க ஃபைனலா வந்துட்டு அப்லோட் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ நான் ஆதார் கார்டு வந்துட்டு செலக்ட் பண்றேன். ஃபைனலா வந்துட்டு ஆதார் கார்டோட டாக்குமெண்ட்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வேலிட் போட்டோ ஐடி ப்ரூஃப் கார்டு நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு உங்க ஆதார் கார்டோட நம்பர் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டேட்டா பத்தி கேட்டிருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா as per the SSLC மார்க் ஷீட் படி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபாதர்ஸ் நேம் கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல உங்களுடைய ஃபாதர்ஸ் நேம் வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்துட்டு அவங்களோட இனிஷியல் வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மதர்ஸ் நேம் கேட்டிருப்பாங்க. இங்க வந்துட்டு உங்க மதர்ஸ் நேம் வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு இந்த இடத்துல அவங்களோட இனிஷியல் வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நேஷனாலிட்டி கேட்டிருப்பாங்க. இதுல வந்துட்டு இந்தியன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கேட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இருக்கும். அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரிலீஜன் கேட்டிருப்பாங்க. இதுல நீங்க என்ன ரிலீஜனோ அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க.
அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. இதுல போயிட்டு நீங்க வந்துட்டு என்ன கம்யூனிட்டியோ அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா கரெக்ட் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்திருக்கும். இதுல வந்துட்டு எஸ் கொடுத்துக்கோங்க. நீங்க செலக்ட் பண்ணதை கரெக்டா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு எஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுல வந்துட்டு சப்கெஸ்ட் கேட்டிருப்பாங்க. இதுல வந்துட்டு உங்களுடைய சப்கெஸ்ட் என்னவோ அதை வந்துட்டு நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க வந்துட்டு நம்ம ஸ்க்ரோல் பண்ணி கூட செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்துட்டு சர்ச் பண்ணி கூட நீங்க வந்துட்டு எடுத்துக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட் இஷ்யூட் வித் ஃபாதர்ஸ் ஆர் மதர்ஸ் நேம்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கம்யூனிட்டி சர்டிபிகேட் கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா, அதுல வந்துட்டு ஃபாதர்ஸ் நேம் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா ஃபாதர்ஸ் நேம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல மதர்ஸ் நேம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா மதர்ஸ் நேம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்துட்டு ஃபாதர்ஸ் நேம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க, நான் வந்து இதை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் இஷ்யூடு பை தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லி கேட்டிருப்பாங்க. இதுல வந்துட்டு நீங்க எஸ் கொடுத்து தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நோ கொடுத்து நாட் இஷ்யூடு பை தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு எஸ் கொடுத்து தமிழ்நாடு கொடுத்துக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட் இஷ்யூட் பை அத்தாரிட்டி கேட்டிருப்பாங்க. இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் உங்களுக்கு யார் இஷ்யூ பண்ணாங்களோ அதை வந்து நீங்க சூஸ் பண்ணணும். பொதுவாக வந்துட்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல பாத்தீங்கன்னா கீழேயோ இல்ல வேற சைட்லயோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு கார்னர்ல யார் இஷ்யூ பண்ணாங்களோ அவங்களோட நேம் வந்து அங்க இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா அவங்களோட சீல் வச்சிருப்பாங்க, அதை வச்சு கூட ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சோ அதுல பாத்தீங்கன்னா தாசில்தார் இல்லைன்னா ஜோனல் தாசில்தார் இந்த மாதிரி இருக்கும். சோ உங்களுக்கு வந்துட்டு யார் இஷ்யூ பண்ணாங்களோ அதை வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட் இஷ்யூ டேட் கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு வந்துட்டு இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் எப்போ இஷ்யூ பண்ணாங்களோ அந்த டேட் வந்து சூஸ் பண்ணணும். இப்போ நீங்க பழசுல வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஒரு அட்டை மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுல வந்துட்டு டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா அவங்க வந்து சிக்னேச்சர் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு கீழே வந்துட்டு யார் இஷ்யூ பண்ணாங்களோ அவங்க சிக்னேச்சர் பண்ணி அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா டேட் வந்து கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த டேட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க இப்போ ரீசெண்டா அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஜிட்டல் அப்ளை பண்ணும்போது அதுலயே வந்துட்டு இஷ்யூ டேட் இருக்கும், அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. டேட்டை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட் நம்பர் கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல வந்துட்டு உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் நம்பர் வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து பாத்தீங்கன்னா கீழே வந்துட்டு 2 செக் பாக்ஸ் இருக்கும், அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு இங்க நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் வந்துட்டு ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பர்மனன்ட் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. இப்போ வந்துட்டு நீங்க வெவ்வேறு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய டெம்பரரி அட்ரஸை இந்த இடத்துல வந்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பர்மனன்ட் அட்ரஸ் அதை வந்துட்டு இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. இல்ல ரெண்டுமே சேமா இருந்துச்சு அப்படின்னா ஒன்ஸ் வந்துட்டு கம்யூனிகேஷன் அட்ரஸ்ல உங்களுடைய அட்ரஸ் ஃபில் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஒரு டிக் மார்க் பாத்தீங்களா பர்மனன்ட் அட்ரஸ்ல இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க இங்க ஃபில் பண்றது அப்படியே பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு காப்பி ஆயிடும். இந்த செக் பாக்ஸ் நீங்க கிளிக் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸை ஃபர்ஸ்ட் ஃபுல்லா நீங்க டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலா வந்துட்டு இங்க வந்துட்டு செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணுங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா நீங்க இங்க என்டர் பண்ணிக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே இங்க வந்துட்டு காப்பி ஆகும். இல்ல நீங்க ஃபர்ஸ்டே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அட்ரஸ் மட்டும் தான் பாத்தீங்கன்னா வந்துட்டு காப்பி ஆயிருக்கும், மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா காப்பி ஆகாது. ஸோ ஃபைனலா வந்துட்டு இந்த செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா சிட்டியில வில்லேஜ் கேட்டிருப்பாங்க. இதுல வந்துட்டு நீங்க எந்த சிட்டியோ அதை வந்துட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கேட்டிருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு இருக்கும், அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நேம் வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வந்துட்டு உங்க பின்கோடு வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கீழே வந்து ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், இது வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பட்டன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் ஏபிள் பர்சன் சொல்லி கேட்டிருப்பாங்க. நீங்க மாற்றுத்திறனாளியா இருந்தீங்க அப்படின்னா அதுல எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி ஆஃப் டிசபிலிட்டி செலக்ட் பண்ணிட்டு அதுல சப் கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஐடென்டி கார்டு நம்பர் கேட்பாங்க, அதை என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கார்டு வந்துட்டு உங்களுக்கு யார் இஷ்யூ பண்ணு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே கேட்பாங்க, அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க மாற்றுத்திறனாளி இல்லை அப்படின்னா இதுல போயிட்டு நோ கொடுத்துக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், இதை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம பேப்பர் ஒன்றுக்கு வந்துட்டு அப்ளை பண்ண போறோம். இதுக்கான குவாலிஃபிகேஷன் இங்க வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா உங்களுடைய 10th 12th SSLC HSC ரெண்டுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு நீங்க டிப்ளமோ வச்சு அப்ளை பண்ண போறீங்கன்னா டிப்ளமோ வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை 4 இயர் பேச்சுலர் எலிமெண்ட் எஜுகேஷன் வச்சு அப்ளை பண்ண போறீங்கன்னா இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு டெமோக்காக இது வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா 2 இயர் DTED அப்படி இல்லைன்னா DTED வந்துட்டு ஸ்பெஷல் எஜுகேஷன் முடிச்சிருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த ஒரே காலம் தான், இதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுடைய SSLC வந்துட்டு டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய SSLC மார்க் ஷீட் நம்பர் கேட்டிருப்பாங்க, அதை வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மோட் ஆஃப் ஸ்டடி கேட்டிருப்பாங்க. நீங்க வந்துட்டு ரெகுலர் மோட்ல படிச்சீங்களா இல்ல பிரைவேட்ல சொல்லி கேட்டிருப்பாங்க. நீங்க வந்துட்டு எதுல முடிச்சீங்களோ அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ரெகுலர் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஸ்கூல் இல்ல இன்ஸ்டிடியூஷன் கேட்டிருப்பாங்க. இதுல வந்துட்டு உங்க ஸ்கூல் நேம் வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நேம் ஆஃப் த போர்டு கேட்டிருப்பாங்க. இதுல வந்துட்டு நீங்க எந்த போர்டுல படிச்சீங்களோ அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் போனா தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை CBSE மெட்ரிகுலேஷனா நீங்க எது வரீங்களோ அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு நேம் ஆஃப் த போர்டு தெரியல அப்படின்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட்லேயே பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை வச்சு நீங்க வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் பார்ட் 1 லாங்குவேஜ்னு கேட்டிருக்காங்க. தமிழ் வந்துட்டு ஒரு பாடம் எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸ்டடி தமிழ் கொடுங்க. அப்படி இல்லைன்னா நாட் ஸ்டடி தமிழ் கொடுத்துக்கோங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா, மந்த் அண்ட் இயர் பாசிங் கேட்டிருக்காங்க. நீங்க வந்துட்டு எந்த இயர் முடிச்சீங்க, எந்த மந்த் முடிச்சீங்களோ அத வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்க 10த்ல எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுத்தீங்களோ அத வந்துட்டு என்டர் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, மீடியம் கேட்டிருக்காங்க. மீடியம் வந்துட்டு நீங்க தமிழ் மீடியமா, தெலுங்கா, உருதான்னு சொல்லிட்டு நீங்க எந்த மீடியம்ல படிச்சீங்களோ அத வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, HSA 12th டீட்டெயில்ஸ் வந்துட்டு ஃபில் பண்ண மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் தான். உங்களுடைய 12th மார்க் ஷீட் நம்பர ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்டர் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, மோட் ஆஃப் ஸ்டடி கேட்டிருப்பாங்க. நீங்க எந்த மோட்ல படிச்சீங்களோ அத வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நேம் ஆஃப் த ஸ்கூல், இன்ஸ்டிடியூஷன் கேட்டிருப்பாங்க. இதுல வந்துட்டு நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்களோ அத வந்துட்டு என்டர் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, சேம் அஸ் தான் நேம் ஆஃப் த போர்ட் கேட்டிருப்பாங்க. நீங்க எந்த போர்ட்ல முடிச்சீங்களோ அத வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழ் வந்துட்டு பார்ட் 1 லாங்குவேஜ்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸ்டடி தமிழ் குடுத்துக்கங்க. அடுத்து பார்த்தோம்னா, மந்த் அண்ட் இயர் பாசிங் கேட்டிருக்காங்க. நீங்க எந்த இயர் பாஸ் அவுட் ஆனீங்களோ, எந்த மந்த் பாஸ் அவுட் ஆனீங்களோ அத வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தோம்னா, பீரியட் ஆஃப் ஸ்டடி குடுத்திருப்பாங்க. பீரியட் ஆஃப் ஸ்டடிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு 12th வந்துட்டு எந்த இயர்லேருந்து எந்த இயர் முடிச்சீங்களோ அத குடுக்கணும். இது வந்து 10th கேட்டிருக்க மாட்டாங்க. 12th மட்டும் தான் கேட்டிருப்பாங்க. இதுல வந்துட்டு இப்ப நீங்க வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு 2015ல வந்துட்டு நீங்க 12th முடிக்கிறீங்க அப்படின்னா, அதுல வந்துட்டு 2014 ஜூன் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கங்க. ஏன் அப்படின்னா, நமக்கு வந்து ஜூன்ல தான் வந்துட்டு காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்ப நீங்க வந்துட்டு 2015 மார்ச்ல தான் வந்துட்டு உங்களுக்கு மார்க் ஷீட்லாம் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகி வந்திருக்கும். இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணுங்கன்னா, 2015 வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு, மார்ச் வந்து குடுத்துக்கங்க. ஸோ இப்ப பார்த்தோம்னா நமக்கு ஜூன் 2014ல இருந்துட்டு மார்ச் 2015 வரையும் நம்ம வந்துட்டு 12th முடிச்சிருக்கோம். ஸோ இந்த மாரி ஃபார்மட்ல குடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க் கேட்டிருக்காங்க. நீங்க 12த்ல எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுத்தீங்களோ அத வந்துட்டு என்டர் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, மீடியம் கேட்டிருக்காங்க. நீங்க எந்த மீடியம்ல படிச்சீங்களோ அத வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, 4 இயர்ஸ் பேச்சுலர் எலிமெண்டரி எஜுகேஷன் முடிச்சோம் பார்த்தீங்களா? அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்துட்டு ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆர் இன் ஃபைனல் இயரான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்க கரண்ட்ல படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் எஸ் குடுத்துக்கங்க. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சேம் ஃபார்மேட் தான். நீங்க நோ குடுத்தா கூட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே எதுவும் சேஞ்சஸ் ஆகாது. நீங்க குடுக்கக்கூடிய ஃபார்மேட் எல்லாமே ஒண்ணு தான். இதுல வந்துட்டு நான் இப்ப வந்து ஆல்ரெடி படிச்சு முடிச்சுட்டேன். நான் வந்து நோ இல்லைன்னு குடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நேம் ஆஃப் த டிகிரி கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய டிகிரி வந்துட்டு இங்க டிஃபால்ட்டா இருக்குன்னு ஜஸ்ட் செலக்ட் மட்டும் பண்ணா போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நேம் ஆஃப் த காலேஜ், இன்ஸ்டிடியூஷன், யூனிவர்சிட்டி கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களோட காலேஜ் பேரோ, இல்ல இன்ஸ்டிடியூஷன் பேரோ, யூனிவர்சிட்டி பேரோ வந்துட்டு என்டர் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நேம் ஆஃப் த மேஜர் சப்ஜெக்ட் கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு மேஜரா என்ன சப்ஜெக்ட் எத எடுத்து படிச்சீங்களோ அத வந்துட்டு என்டர் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நேம் ஆஃப் த யூனிவர்சிட்டி கேட்டிருப்பாங்க. நீங்க வந்துட்டு எந்த யூனிவர்சிட்டில படிச்சீங்களோ அத வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த யூனிவர்சிட்டி வந்துட்டு யுஜிசி ரெகக்னைஸ்ட் கீழ வருதான்னு கேட்டிருப்பாங்க. இருந்துச்சுன்னா எஸ் குடுங்க. இல்லன்னா நோ குடுத்துக்கங்க. அடுத்து பார்த்தோம்னா, மந்த் அண்ட் இயர் பாசிங் கேட்டிருப்பாங்க. எந்த இயர் நீங்க பாஸ் அவுட் ஆனீங்களோ அத வந்துட்டு ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பீரியட் ஆஃப் ஸ்டடி கேட்டிருப்பாங்க. இதுல வந்துட்டு நீங்க எந்த இயர்ல இருந்து எந்த இயர் படிச்சீங்களோ அத வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, மோட் ஆஃப் ஸ்டடி கேட்டிருப்பாங்க. இதுல வந்துட்டு நீங்க வந்துட்டு ரெகுலர் மோட்ல படிச்சீங்களா? இல்ல டிஸ்டன்ஸ் எஜுகேஷனா? இல்ல ஓப்பன் யூனிவர்சிட்டியா? நீங்க எதுல படிச்சீங்களோ அத வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க் கேட்டிருப்பாங்க. அத வந்துட்டு என்டர் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, டிடிஎட். டிடிஎட்லயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்பெஷல் எஜுகேஷன் முடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கான டீட்டெயில்ஸ இங்க வந்துட்டு ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆர் இன் ஃபைனல் இயர்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்க ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, எஸ் குடுத்துக்கங்க. அப்படி இல்லன்னா நோ குடுத்துக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் கோர்ஸ் நேம் கேட்டிருப்பாங்க. ஸோ இதுல வந்துட்டு நீங்க டிடிஎட் அப்படி இல்லன்னா டிடிஎட் ஸ்பெஷல் முடிச்சிருந்தீங்கன்னா, இதுல நீங்க எது முடிச்சீங்களோ அத வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்துட்டு டிடிஎட் ஸ்பெஷல் கேட்டகரி கேட்டிருப்பாங்க. இதுல வந்துட்டு உங்களோட கேட்டகரி எதுவோ அத வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்துட்டு நேம் ஆஃப் த காலேஜ் இல்லன்னா இன்ஸ்டிடியூட் இல்லன்னா யூனிவர்சிட்டி கேட்டிருப்பாங்க. இதுல வந்துட்டு உங்களுடைய காலேஜ் அப்படின்னு இன்ஸ்டிடியூஷன் நேம் வந்துட்டு என்டர் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்ஸ்டிடியூட் வந்துட்டு அதாவது உங்க காலேஜ் வந்துட்டு யுஜிசி ரெகக்னைஸ்ட்லாம் சொல்லி கேட்டிருப்பாங்க. அதாவது நீங்க வந்துட்டு டிடிஎட் முடிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா? இது வந்துட்டு யுஜிசில ரெகக்னைஸ்ட்லாம் சொல்லி கேட்டிருப்பாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து டிப்ளமோ கோர்ஸா இருக்கு. 2வது பார்த்தீங்கன்னா, நம்மளோட மார்க் ஷீட்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது டீச்சர் ட்ரெய்னிங் மார்க் ஷீட்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு ஸ்டேட் போர்டு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு யுஜிசி ரெகக்னைஸ்ட்ல வராது. அதனால என்னைய பொறுத்தவரைக்கும் வந்துட்டு நான் வந்துட்டு நோ குடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, மந்த் அண்ட் இயர் பாசிங் கேட்டிருப்பாங்க. நீங்க எந்த மந்த், எந்த இயர் பாஸ் அவுட் ஆனீங்களோ அத வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பீரியட் ஆஃப் ஸ்டடி கேட்டிருக்காங்க. இதுல வந்துட்டு நீங்க எந்த இயர்ல இருந்துட்டு எந்த இயர் வரையும் படிச்சீங்களோ அத வந்துட்டு என்டர் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, மோட் ஆஃப் ஸ்டடி கேட்டிருப்பாங்க. இதுல வந்துட்டு நீங்க ரெகுலரா படிச்சீங்கன்னா ரெகுலர் செலக்ட் பண்ணிக்கங்க. இல்ல டிஸ்டன்ஸ் எஜுகேஷனா அத செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ இதுல எந்த மோட்ல படிச்சீங்களோ அத வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கங்க. நான் வந்துட்டு ரெகுலர் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. இத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் இயர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, செகண்ட் இயர் மார்க் ஷீட்ல வந்துட்டு நீங்க எவ்வளவு மார்க்ஸ் எடுத்தீங்க, அதுக்கு 2க்கும் டோட்டல் மார்க்ஸ் எவ்வளவு வருது, அத வந்துட்டு நீங்க பெர்சன்டேஜ் டிவைட் பண்ணி அத வந்துட்டு என்டர் பண்ணிக்கங்க. இது எல்லாமே ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கீழ வந்து செக் பாக்ஸ் இருக்கும். இத டிக் பண்ணிக்கங்க. நீங்க ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் குடுத்துக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாமினேஷன் பர்டிகுலர்ஸ் கேட்டிருப்பாங்க. இதுல வந்துட்டு உங்க எக்ஸாமினேஷன் சென்டர் வந்துட்டு உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வேணுமோ அத வந்துட்டு செலக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணுமோ அத வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்க மேல எதுவும் கிரிமினல் கேஸஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இருந்துச்சுன்னா எஸ் குடுங்க. இல்லன்னா நோ குடுத்துக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, டிபார் அப்படி இல்லன்னா டிஸ்குவாலிஃபைடு. அதாவது வந்துட்டு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மென்ட் போர்ட்ல வந்துட்டு டெம்பரவரியாவோ இல்ல பெர்மனன்ட்டாவோ பார்த்தீங்கன்னா, உங்கள வந்துட்டு டிபார் இல்ல டிஸ்குவாலிஃபைட் பண்ணியிருந்தாங்கன்னா எஸ் குடுத்துக்கங்க. இல்லன்னா நோ குடுத்துக்கங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா, இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்துட்டு ரூ. 600 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்துட்டு நார்மலா உள்ள எல்லா கேட்டகரிக்குமே பார்த்தீங்கன்னா ரூ. 600. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ரூ. 300 வாங்குறாங்க. யார் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா, டிஃபரண்ட் ஏபிள்டு பெர்சன் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரூ. 300 வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபீஸா வாங்குறாங்க. அடுத்து என்ன பண்ணுங்கன்னா, இங்க ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். இத டிக் பண்ணிக்கங்க. டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் குடுத்துக்கங்க. இதுல வந்துட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க அப்லோட் பண்ற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, அப்ளிகன்ட் ஃபோட்டோ கேட்டிருப்பாங்க. உங்களுடைய ஃபோட்டோ பாத்தீங்கன்னா 40 கேபிக்குள்ள இருக்கணும். அதே மாரி பாத்தீங்கன்னா, அதுக்கான ஃபார்மேட் குடுத்திருப்பாங்க. ஜேபிஇஜி ஃபார்மேட்ல தான் இருக்கணும். அத வந்துட்டு நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க வந்து அப்லோட் பண்ணுங்க. பொதுவா வந்துட்டு இப்ப நீங்க எக்ஸாம்க்கு அப்ளை பண்ண போறீங்கன்னா, அவங்க கேட்டிருக்கிற டாக்குமெண்ட்ஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட், 10th, 12th மார்க் ஷீட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, உங்களோட டிகிரி சர்டிபிகேட் இது எல்லாமே வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு அவங்க என்ன ஃபார்மேட்ல கேட்டிருக்காங்களோ அத ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க அப்லோட் பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அப்ளிகன்ட் சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஃபார்மட் பாத்தீங்கன்னா சேம் தான். ஜேபிஇஜி ஃபார்மட் தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40 கேபிஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் இதை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா பிடிஎஃப்ல இருந்து கேட்டிருக்காங்க. 500 கேபிக்குள்ள இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மட்ல இருக்கணும். அதுவுமே பாத்தீங்கன்னா 500 கேபிக்குள்ள இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 12th மார்க் ஷீட் அதுவுமே பாத்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மட் தான் 500 கேபி சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் டிடிஎட் முடிச்சதுக்கான சர்டிபிகேட் வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களோட கன்சல்டேட் மார்க் ஷீட் இருந்துச்சுன்னா இதை வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா செமஸ்டர் வைஸ் அதாவது ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வந்துட்டு ஃபைனல் செமஸ்டரையும் படிச்சிருப்பீங்க. உங்களுடைய எல்லா மார்க் ஷீட்டையும் வந்துட்டு ஒரே பிடிஎஃப் ஃபைலா கன்வெர்ட் பண்ணி அதை வந்துட்டு அப்லோட் பண்ணுங்க. நீங்க வந்துட்டு இப்போ ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய போனஃபைட் பாத்தீங்களா அதை வந்துட்டு நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஃபார்மட் பாத்தீங்கன்னா பிடிஎஃப்ல தான் உங்களோட ஃபைல் வந்துட்டு அப்லோட் பண்ண மாதிரி இருக்கும். இதுக்கான மேக்ஸிமம் சைஸ் பாத்தீங்கன்னா 250 கேபிஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 4 இயர் பேச்சுலர் எலிமெண்டரி எஜுகேஷன் இதுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய கன்சாலிடேட் மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா செமஸ்டர் வைஸ் வந்துட்டு எல்லா மார்க் ஷீட்டுமே பிடிஎஃப் எல்லாம் ஒன்னா கன்வெர்ட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுங்க. இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மட்ல தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான மேக்ஸிமம் டாக்குமெண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா இதுமே வந்துட்டு 500 கேபி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கான டிகிரி சர்டிபிகேட் ப்ரொஃபஷனல் வந்துட்டு அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க கரண்டா படிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட போனஃபைட் வந்துட்டு அப்லோட் பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா நீங்க கரண்ட் ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட இதுவரையும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டர் இருந்துட்டு இப்ப ஃபைனல் செமஸ்டருக்கு முன்னாடி உள்ள எல்லா செமஸ்டரையும் வந்துட்டு நீங்க ஒன்னா பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி அதை வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட் சர்டிபிகேட் இதை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. இந்த கான்டாக்ட் சர்டிபிகேட்ல நம்ம வந்துட்டு என்ன வச்சு அப்லோட் பண்றது அப்படின்ட்டு. நீங்க ஃபைனலா காலேஜ் முடிச்சிருப்பீங்க பாத்தீங்களா அந்த டிசில பாத்தீங்கன்னா கான்டாக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட டிசியை வந்துட்டு நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 70 to 80% பாத்தீங்கன்னா அந்த கான்டாக்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி உங்க டிசில வந்துட்டு கான்டாக்ட் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா அப்பதான் பாத்தீங்கன்னா நீங்க ஃபைனலா எந்த இன்ஸ்டியூஷன்ல படிச்சீங்களோ எந்த காலேஜ்ல முடிச்சீங்களோ அங்க போயிட்டு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் பத்தி டீடைலா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு. போயிட்டு பாருங்க. இந்த சர்டிஃபிகேட் பாத்தீங்கன்னா அதாவது இந்த டிசியை வந்துட்டு நீங்க வந்துட்டு பிடிஎஃப் ஃபார்மட்ல வச்சுட்டு மேக்ஸிமம் 500 கேபிக்குள்ள வச்சு அப்லோட் பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் கேரக்டர் சர்டிஃபிகேட் அவங்க கேட்கும் போது பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா உள்ள கேரக்டர் சர்டிஃபிகேட் தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கேரக்டர் சர்டிஃபிகேட் ஃபார்ம் இருக்கு பாத்தீங்களா அதை டவுன்லோட் பண்ணி உங்க நியர்பைல உள்ள கெசட்டட் ஆபீசர் அப்படி இல்லைன்னா ரெஸ்பான்சிபிள் பர்சன் இருப்பாங்க அதாவது கிரீனிங்ல சைன் பண்ணுவாங்கல்ல அவங்க கிட்ட வாங்கி அதை வந்துட்டு அப்லோட் பண்ணணும். அந்த ஃபார்மட் பாத்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மட்ல இருக்கணும். 500 கேபிக்குள்ள இருக்கணும். இதை பத்தி நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும். சோ இதை டவுன்லோட் பண்ணி நீங்க யாருக்கிட்ட சைன் வாங்கணும்னு சொல்லிட்டு டீட்டெயிலா அந்த வீடியோ போட்டிருக்கோம். இதுக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். போயிட்டு பாருங்க. அந்த கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கி நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய போட்டோ ஐடி நம்ம ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணும்போது சொல்லியிருப்போம். நீங்க வந்துட்டு எந்த ஐடியை சூஸ் பண்றீங்களோ அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு பிடிஎஃப் ஃபார்மட்ல வச்சுக்கிட்டு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 500 கேபில இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு நீங்க வந்து அப்லோட் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க டாக்குமெண்ட் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு நீங்க என்ன டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணீங்களோ அதை வந்துட்டு ஷோ பண்ணுவாங்க. ஸோ அது கரெக்டாக கன்வெர்ட் செக் பண்ணிக்கோங்க. நீங்க வந்துட்டு கிளிக் டு அப்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அப்லோட் ஆயிடும். இது நீங்க கொடுக்காம நீங்க ஜஸ்ட் எல்லாத்துலயும் போயிட்டு டாக்குமெண்ட்ஸ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஃபைனலா வந்துட்டு எந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்க வந்துட்டு அப்லோட் கொடுக்குறீங்களோ அது மட்டும் தான் அப்லோட் ஆகும். அதனால வந்துட்டு ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸும் நீங்க கொடுக்கும் போதே அதாவது சூஸ் டாக்குமெண்ட் கொடுத்து அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளிக் கேர் கொடுத்து அப்லோட் கொடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்துட்டு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை டிக் பண்ணிக்கோங்க. அதை டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ண டீடைல்ஸ் தான் ஒரு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க. அதுல வந்துட்டு நீங்க அது செக் பாக்ஸ்ல டிக் பண்ற மாதிரி இருக்கும். எல்லா செக் பாக்ஸ் டிக் பண்ணிக்கோங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐ கன்ஃபார்ம் த எபோன்னு சொல்லி ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். இது வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணீங்கன்னா ஒரு பாப்அப் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்துட்டு எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. அகைன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்துட்டு எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட் கொடுங்க. கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐ அக்ரி டு ஃபைனல் சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும் கிரீன் கலர்ல. இது வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா திரும்ப வந்துட்டு உங்களுக்கு ப்ரீவியூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்துட்டு உங்க டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களோட எக்ஸாமினேஷன் ஃபீஸ் போட்டிருப்பாங்க எவ்வளவு அமௌண்ட் சொல்லிட்டு. அடுத்து பாத்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். இது வந்து டிக் பண்ணிக்கோங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா, ஐ கன்ஃபார்ம் த அபோவ் இருக்கும். இந்த செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். இதுல வந்துட்டு எஸ் ஐ அக்ரி டூ ப்ரொசீட் குடுங்க. திரும்பவுமே வந்துட்டு விண்டோ ஓப்பன் ஆகும். அதுல வந்துட்டு எஸ் ஐ அக்ரி டூ ப்ரொசீட் குடுங்க. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, கீழ வந்துட்டு ஐ அக்ரி டூ ஃபைனலி சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும். இத வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, திரும்ப வந்துட்டு ஒரு ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழ வந்தீங்க அப்படின்னா, இங்க வந்துட்டு உங்க எக்ஸாமினேஷன் ஃபீஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கும். இத வந்து நீங்க டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு ப்ரொசீட் டூ பேமெண்ட் குடுங்க. உங்களுடைய பேமெண்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். நீங்க வந்துட்டு எதுல பேமெண்ட் பண்ண போறீங்களோ அத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் கேட்வே செலக்ட் பண்ணிட்டு, பேமெண்ட் டைப்ல வந்துட்டு ஆன்லைன்ல சூஸ் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்ல சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க வந்துட்டு கிரெடிட் கார்டு மூலமா வந்துட்டு பே பண்ணிக்கலாம். டெபிட் கார்டு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் பேங்கிங்குமே குடுத்துருக்காங்க. நான் வந்துட்டு நெட் பேங்கிங் எஸ்பிஐ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நெஃப்ட் வந்துட்டு செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் சார்ஜ் வந்துட்டு ஆட் பண்றாங்க. எவ்வளவுன்னா ரூ. 25 வந்துட்டு ஆட் பண்றாங்க. ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா, ரூ. 625 ப்ரொசீட் டூ பே குடுங்க. குடுத்தோம் அப்படின்னா, உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட் சொல்லிட்டு இந்த மாதிரி விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்துட்டு உங்க இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் எல்லாம் குடுத்திருப்பாங்க. கீழ வந்துட்டு பே நவ் அண்ட் சப்மிட் அப்ளிகேஷன் இருக்கும். இத வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டிஆர்பின்னு சொல்லிட்டு உங்க அமௌண்ட், மொபைல் நம்பர்லாம் ஷோ பண்ணியிருப்பாங்க. அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, ஆஃபர்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யுபிஐ வந்துட்டு ஷோ பண்றாங்க பார்த்தீங்களா? இத நீங்க கிளிக் பண்ணிட்டு அப்ளை குடுங்க. அப்ளை குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு யுபிஐ மூலமா கூட நீங்க வந்துட்டு பே பண்ணிக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, ரீஃப்ரெஷ் கியூஆர் இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, லோட் ஆகிட்டு ஒரு கியூஆர் கோட் ஓப்பன் ஆகும். இத ஸ்கேன் பண்ணி உங்க ஜிபே மூலமா நீங்க வந்துட்டு பே பண்ணிக்கலாம். நெட் பேங்கிங் மூலம் தான் பே பண்ணணும் கிடையாது. நீங்க வந்துட்டு ஜிபே மூலம் கூட பே பண்ணிக்கலாம் கியூஆர் கோட வச்சுட்டு. ஸோ இப்ப பார்த்தா நமக்கு அமௌண்ட் சக்சஸ்ஃபுல்னு சொல்லிட்டு வந்துட்டு, இப்ப நம்மளோட அப்ளிகேஷன் வந்துட்டு சப்மிட் ஆயிட்டு, உங்களோட ஆர்டர் ஐடி பார்த்தீங்கன்னா கீழ வந்திருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இத அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. கோ டூ டேஷ்போர்ட் இருக்கும். அத குடுத்துக்கோங்க. அப்படி இல்லன்னா மேல பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் இருக்கும். இத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு கீழ வந்துட்டு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்ன்னு வரும். இங்க வியூ அப்ளிகேஷன் பார்த்தீங்களா? அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட அப்ளிகேஷன போயிட்டு நீங்க வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுல வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பேப்பர எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தோம். இப்ப இங்க வந்துட்டு சைன் அவுட் இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பேப்பர் நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இப்ப செகண்ட் பேப்பர் நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா, சேம் யூசர் நேம், பாஸ்வேர்ட் நீங்க பண்ண முடியாது. திரும்பவும் போயிட்டு அப்ளை ஆன்லைன் குடுங்க. குடுத்தீங்க அப்படின்னா, கீழ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 2 இருக்கும். இதுக்கு நேரா அப்ளை பட்டன் இருக்கு பார்த்தீங்களா? இத கிளிக் பண்ணுங்க. இதுல திரும்பவும் பார்த்தீங்கன்னா, நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க பேப்பர் 1க்கு வந்துட்டு என்ன இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் குடுத்தீங்களோ அதே வந்து குடுத்துக்கலாம். இதுல வந்துட்டு உங்களோட இமெயில் ஐடி வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட இமெயில் ஐடி என்டர் பண்ணிட்டு, இங்க வந்துட்டு வெரிஃபை இமெயில் குடுங்க. உங்க ஓடிபி என்டர் பண்ணிட்டு வெரிஃபை குடுங்க. உங்களோட இமெயில் வந்துட்டு வெரிஃபை ஆயிடும். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களோட மொபைல் நம்பர் வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு வெரிஃபை மொபைல் குடுங்க. உங்களோட மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா, ஓடிபி வந்துட்டு போய் சென்ட் ஆகும். அத வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு வெரிஃபை குடுங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருமே பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆயிட்டு, கீழ வந்துட்டு சப்மிட் குடுங்க. இந்த மாதிரி பாப்அப் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதுல பார்த்தீங்கன்னா, பேப்பர் 2க்கான யூசர் ஐடி பாஸ்வேர்ட் வந்துட்டு உங்க மெயிலுக்கு வந்துட்டு சென்ட் பண்ணியிருப்பாங்க. அத வச்சு நீங்க வந்துட்டு லாகின் பண்ணிக்கலாம். இப்ப ஜஸ்ட் ஓகே குடுத்தீங்கன்னா, உங்களோட டேஷ்போர்டுக்கே உள்ள போயிடும். இங்க வந்துட்டு அப்ளை நவ் பட்டன் இருக்கு பார்த்தீங்களா? இத கிளிக் பண்ணி நீங்க வந்துட்டு அஸ் யூசுவல் தான் நம்ம முன்ன சொன்ன மாரி உங்களோட குவாலிஃபிகேஷன் டீடெயில்ஸ்லாம் குடுத்துட்டு, அதுல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆப்ஷனல் லாங்குவேஜ் குடுத்திருப்பாங்க. இதுல போயிட்டு தமிழ செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் அப்ளை ஃபார் இருக்கும். ஸோ நீங்க வந்துட்டு இதுல எதுக்கு அப்ளை பண்ண போறீங்களோ, அதாவது நம்ம நோட்டிஃபிகேஷன்ல முன்னாடியே சொல்லியிருப்போம். 2 விதமா குடுத்திருப்பாங்கன்னு மேத்தமேட்டிக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சோசியல் சயன்ஸ் 2மே குடுத்திருப்பாங்க அப்படின்ட்டு. இதுல வந்துட்டு நீங்க எத அப்ளை பண்ண போறீங்களோ, அத வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப வந்துட்டு நீங்க சோசியல் சயன்ஸ் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா, அத கிளிக் பண்ணிட்டு, இங்க வந்துட்டு செக் பாக்ஸ டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் குடுங்க. நம்ம முன்ன சொன்ன மாரி தான் எல்லாமே வந்துட்டு அதே மாரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு பேப்பர் 2க்கு எப்படி கம்ப்ளீட்டா வந்துட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னு வீடியோ வேணும் அப்படின்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு வந்துட்டு பேப்பர் 1, பேப்பர் 2 2மே சேம் தான். அப்படி எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு வீடியோ வேணும்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல எதாவது டவுட்ஸ் இருந்தா கீழ வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேவா 360 சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.